What is your name? What is your name? My name is Samalapal. My name is Samalapal. What is your sister name? My sister name is Munyamma, Jyotika, Rasmika. What is your dream? My dream is collector. My dream is collector. ஆஹா, என்ன ஒரு அழகு! முழு முட்டைய மாவுல முக்கி போண்டா போட்ட மாதிரியே அழகா இருக்காளே. இந்த அழகு தேவதை யாரு? யார் நீ? நான் படிக்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நானும் இந்த ஊர் தாங்க. உங்களை மாதிரி அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. அதனாலதான் வியந்து போய் அப்படியே நின்னுட்டேன். ஏய், இந்த மாதிரி பேசுறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மரியாதையா இங்கிருந்து போயிரு. படிக்கிற என்னைய டிஸ்டர்ப் பண்ணாத. ஐயோ, நீங்க நல்லா படிங்க. உங்களை நான் தொந்தரவே பண்ண மாட்டேன். ஆனா உங்க அழகுல நான் மயங்கி என் மனசையே உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டேன். டேய், மரியாதையா இங்கிருந்து போறியா இல்ல மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சு விடவா? போடா மத இங்கிருந்து. நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் அழகுதான். நான் போயிட்டு நாளைக்கு வந்து உங்களை பாக்குறேன், உங்க கோபம் குறைஞ்சதுக்கு அப்புறம். அழகா இருந்தாவே இந்த பசங்க தொல்லை தாங்க முடியாது. இருந்தாலும் நம்ம படிப்புல தான் கவனம் செலுத்தணும். நம்ம கலெக்டர் ஆகணும். என்ன சிம்ரனத்தை, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி தெரியுது. ஆமா ஐசா, இன்னைக்கு என் தம்பி ஊர்ல இருந்து வரான்ல. அக்கா, நான் வந்துட்டேன். வாடா தம்பி. நம்ம கிருஷ்ணாவா சிம்ரனத்தை? மாடு மாதிரி வளர்ந்துட்டான். ஏ ஐசா, என் தம்பியை போய் மாடுன்னு சொல்லாதடி, கழுதைன்னு கூட சொல்லு. அது கூட குட்டி அழகா தான் இருக்கும். அக்கா, என்னை பார்த்தா மாடு கழுத மாதிரியா தெரியுது உங்களுக்கு? அட சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். வேலையெல்லாம் கிடைச்சிருச்சாடா தம்பி? அக்கா, நல்ல வேலையே கிடைச்சிருச்சு. கை நிறைய சம்பளம். இந்த வாழ்க்கை ஒரே ஜாலியா தாக்கா இருக்கும். சீக்கிரமா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கலான்னு பாக்குறேன். அதுக்கு என்னடா தம்பி, நம்ம ஊர்லயே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணத்தை வச்சிடலாம். அக்கா, பொண்ணெல்லாம் பார்க்க வேணாம். வர வழியிலேயே நான் ஒரு பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணை பார்த்து நான் மயங்கி போயிட்டேன்க்கா. நம்ம ஊர்ல மயங்குற அளவுக்கு எந்த பொண்ணு இருக்கா? அப்படி யாரும் கிடையாதே. எல்லாரும் குண்டு குண்டால சுத்திக்கிட்டு இருப்பாளுங்க. ஆயிஷாக்கா, நான் வர வழியில கலெக்டருக்கு படிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தேன்க்கா. அந்த பொண்ணை பார்த்தவொடனே மயங்கிட்டேன்க்கா. கட்டினா அந்த பொண்ணை தாக்கா கட்டணும். ஐயையோ சிம்ரனத்தை, நம்ம ஊர்லயே கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்காளு. முனியம்மா தங்கச்சி ஒரு ஆளு தான், பாத்துக்கங்க. ஏண்டா அவளையாடா போய் கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கிற? இங்கே பாரு கிருஷ்ணா, அவெல்லாம் கலெக்டருக்கு படிக்கிறேன்னு சுத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு 60 வயசு ஆகி போயிரும். அவ படிச்சு முடிக்கும்னு 8வது இப்பதான் பாஸ் பண்ணிருக்கா. அதானே, அவ என்னைக்கிடா படிச்சு கலெக்டர் ஆகி நீ அவளை கல்யாணம் முடிக்கிறது? அதெல்லாம் வேணாம். அது மட்டும் இல்ல, அவளுக்கு பெரிய சண்டைக்காரியடா. அக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவள்கிட்ட என் காதலையாவது சொல்லணும்க்கா. காதலையாவது சொல்லணும். அவள் இல்லாம என்னால வாழ முடியாதுக்கா. டேய், நீ ஊருக்குள்ள வந்தே 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள என்னடா காதலு கத்திரிக்காண்டு கிடக்குற? அதுவும் அந்த குண்டச்சியை போய். தம்பி, நம்ம குடும்பத்துக்கெல்லாம் அவளுக்கு ஒத்து வர மாட்டாளுங்க தம்பி. நீ அவளை மறந்துரு. சரிக்கா, நீ சொன்னபடியே செய்கிறேன். அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா நான் மறந்துடுறேன். ஆனால் என் காதலை நான் அவள்கிட்ட சொல்லியே ஆகணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும்க்கா. நீ தான் உதவி பண்ணணும். ஐசா, என்னடி பண்றது? இவன் வேற இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரிங்கத்த, அனுப்பிச்சு விடுங்க. காதலை தானே சொல்ல போறேங்கிறா, சொல்லிட்டு வரட்டும். அவளுகெல்லாம் கருணே இல்லாதவளுக. அவளுகள்ட்ட எங்க காதல் இருக்க போகுது? சொல்லிட்டு அடி வாங்கிட்டு வரட்டும். என்ன ஐசா இப்படி சொல்ற? ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடு. அத்தை, அதான் உங்க பின்னாடியே ஒரு ஆள் சுத்திக்கிட்டு இருப்பான்ல, அந்த ராமரு. அவரை கூப்பிடுங்க. கூப்பிட்டு உங்க தம்பியை கூட அனுப்பிச்சு விடுங்க. போய் 2 பேரும் அடி வாங்கிட்டு வரட்டும். நான் கூப்பிட்டா வருவாரா? நீங்க பேரை மட்டும் சொல்லுங்க. அவர் வந்து நிக்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. ராம். சிம்ரன் சிம்ரன். அத்தை, இந்த வந்துட்டார் பாருங்க. ராம், வந்துட்டீங்களா? ராம், என் குரல் கேட்டதுமே வந்துட்டீங்க. இந்த ஆள் வீட்டுக்கு போனாதானே வர்றதுக்கு. உன் பின்னாடியே தான் நேரம் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆயிஷா, கொஞ்சம் பின்னாடி வாமா. இதுல இது வேறயா? ஆமா ஆமா, உங்க காதலுக்கு நான் இடையில நிக்கலப்பா. நீங்க வாங்கயா. சிம்ரன், எதுக்கு சிம்ரன் கூப்பிட்ட? என்ன சொல்லு சிம்ரன், சொல்லு. ராம், உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும் ராம். சிம்ரன், என்ன உதவினாலும் கேளு. உனக்கு செய்யாம நான் யாருக்கு செய்ய போறேன் சிம்ரன்? யாருக்கு செய்ய போற சிம்ரன்? ராம், என் தம்பி உங்க குழந்தைய அமலாபால லவ் பண்றானா ராம். அவனோட காதல் அவள்கிட்ட சொல்லணுமா. நீங்க தான் ராம் ஹெல்ப் பண்ணணும் என் தம்பிக்கு. சிம்ரன், ஏற்கனவே என் உடம்பெல்லாம் புண்ணா கிடக்குது. இந்த உதவியை செய்ய சொல்லி என் உடம்ப இன்னும் புண்ணாக்க பாக்குறே சிம்ரன். சிம்ரன் ராம், எனக்காக இதை நீங்க பண்ணிதான் ராம் ஆகணும். இது என்னோட பாச கட்டளை. சை, பார்க்கவே முடியல. ஆயிஷா, பார்க்க முடியலன்னா கண்ண முடிக்கடி. கேட்டுருச்சா? சரி சரி, நீங்க பேசுங்க. சிம்ரன், என் மனசை கல்லாக்கிட்டு நான் உதவி பண்றேன். தம்பி வா போலாம். உன் காதலை இன்னைக்கே அவள்கிட்ட நம்ம சொல்றோம். வா போலாம். ஐயோ ராம், எனக்காக என்ன வேணாலும் செய்வீங்களா ராம்? ஆமா சிம்ரனத்தை, உனக்காக பாரு இப்ப அந்த ஆள் உயிரையே பணைய வைக்கிறாரு. ஆயிஷா, வாய மூடு. நாங்க போயிட்டு வரோம். வெற்றியோட வரோம். What is your name? What is your name? My name is Samalapal. My name is Samalapal. இங்கிலீஷ்காரன் எதை விட்டுட்டு போனானோ இல்லையோ, இந்த வாட்டிசுவர் நேம் மட்டும் விட்டுட்டு போயிருக்கான். இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் வார்த்தை பார்த்தீங்கன்னா வாட்டிசுவர் நேம் தான். அதை தான் இது 1 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கு. அமலாபாலே, அமலாபாலே, மாமா வந்திருக்கேன் பாருமா.
யாராக இருந்தாலும் போயிட்டு அப்புறமேல் வாங்க, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் கலெக்டர் ஆகணும். உண்மையிலேயே படிக்கிறவங்க கூட இந்த பில்டப் கொடுக்க மாட்டாங்க. அமலாபால் ஒரே ஒரு நிமிஷம் நிமிந்து பாருமா, அப்புறமா படிக்கலாம். மாமா, என்ன ஆமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் தான் உங்களுக்கு டைம், அதுக்குள்ளே சொல்லிட்டு போங்க, நான் படிக்கணும். ராமரையா செல்லம் படிக்கிறான், நம்ம போயிட்டு அப்புறம் கூட வரலாமா? தம்பி, அவள் ஒரு வருஷமா வாட் இஸ் யுவர் நேமை தான் படிச்சுக்கிட்டே இருக்கா. நீ மட்டும் செல்லம்னு சொன்னது அவள் காதில் விழுந்துச்சுன்னு வச்சுக்க, அவனை பந்து மாதிரி எத்தி விட்டுருவா. அவ்வளோ மோசமான ஆள் அவள். ராமரையா, அவ என்ன பந்து மாதிரி எத்தினாலும் சரி, சங்கு மாதிரி ஊதுனாலும் சரி, அவ தான் என் காதலி. தம்பி, நீ பேசுறத பார்த்தேன்னு வச்சுக்க, இன்னைக்கு அவளுகள்ட்ட என்னை விழுவாங்க வைக்காம விட மாட்டே போல. அதனால அளவா பேசு. ராமரையா, நீங்க முதல்ல என்னையும் அமலாப்பாளையும் சேர்த்து வைக்கிற வழியை பாருங்க. டேய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ராமரையா கோவப்படாதீங்க, நீங்க பேசுங்க, வந்த வேலையை பாருங்க. அமலாபால், மாமா ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ சரியா பதில் சொல்றியா? என்ன கேள்வி வேணாலும் கேளுங்க மாமா, நான் கரெக்டாக பதில் சொல்லுவேன். அமலாபால், நம்ம மேல ஒருத்தர் அன்பு வச்சா நம்ம அவங்க மேல அன்பு வைக்கணும்ல? ஆமாம் மாமா, நம்ம மேலே ஒருத்தர் அன்பு வச்சா அவங்க மேலே நம்மளும் அன்பு வைக்கணும். அமலாபால், நமக்கு பசிக்கு ஒருத்தவங்க சாப்பாடு போட்டாங்கன்னா அவங்க பசியா இருக்கிறப்ப நம்ம சாப்பாடு போடணும்ல? ஆமாம் மாமா, நம்மளுக்கு பசிக்கும்போது அவங்க வீட்டில் நிறையா சாப்பிடணும், அவங்களுக்கு பசிக்கும்போது நம்ம வீட்டில் கொஞ்சமாக பண்ணுவோம்மா, ஆனால் சாப்பாடு போட்டுருவோம். விளங்கிரும். உங்க வீட்டில் ஏன் எல்லாம் குண்டா இருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. பூரா ஓசி சாப்பாடா? என்ன சொன்னீங்க? ஒன்றும் இல்லை அமலாபால், கடைசியாக நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லணும், சரியா? சரி மாமா, கேளுங்க. அமலாபால், பொறுமையா கேளு. உன்னைய ஒருத்தர் காதல் பண்ணாங்கன்னா பதிலுக்கு நீயும் அவங்கள காதல் பண்ணும்ல? ஆமாம் மாமா, நானும் காதல் பண்ணணும் தான். யார் மாமா அது என்னை காதல் பண்ணுறது? ஐயா அமலாபால், இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிட்ட. இந்த தம்பி தான் அமலாபால் உன்னை காதல் பண்ணுறாராம், பதிலுக்கு நீயும் அவரை காதல் பண்ணு, சரியா போயிடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சரிங்க மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா! ஐயோ, குண்டு நமக்கு வேட்டு வச்சுட்டாலே. அமலாபாலு, ஏமா என்னாச்சு? ஐயோ என் தங்கமே, ஏமா அழுதுகிட்டு இருக்க? அக்கா அக்கா, நான் படிக்கிறது மாமாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கலக்கா. ஏண்டி, அந்தாள் என்ன சொன்னியா? அக்கா, மாமா என்னை நீ படிக்கலாம் வேணாம், லவ் பண்ணு அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாருக்கா. நான் கலெக்டர் ஆகுறது அவருக்கு பிடிக்கலக்கா. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? சின்ன பிள்ளைகிட்ட போய் என்னையா பேசி வச்சிருக்க? முனியம்மா, என்ன வேணாலும் சொல்லு. அமலாபால் சின்ன பிள்ளைன்னு மட்டும் சொல்லாத. கல்யாணம் ஆயிருந்தா 2 குழந்தை இருக்கும். கலெக்டருக்கு படிக்கிறாளாம், கலெக்டருக்கு. யோ, அவ என்னமோ பண்ணிட்டு போறா, உனக்கு என்னையா? எங்க குடும்பம் முன்னேறது உனக்கு பிடிக்கலையாக்கும், அதான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் கை காலம் முறிச்சு பண்ணுமியா? யார் யாது என் தங்கச்சியை காதலிச்சவன்? எங்க அவனை காமி. இந்தா பக்கத்தில் நிற்குதே, இந்த மீசக்கார தம்பி தான். தம்பிகிட்டே பேசுறியா? பேசிக்க. டேய், இங்க வாடா. அண்ணி, இந்தா வந்துட்டேன். டேய், கொஞ்சம் குனி. அண்ணி, குனிஞ்சது போதுமா? ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியவே காதலிக்கிறேன்னு சொல்லுவ? உன்ன மாதிரி ஆளுகனால தான்டா பெண்கள் முன்னேறவே முடிய மாட்டேங்குது. ஆமாக்கா, இவனுங்க மாதிரி ஆளுகனால தான்க்கா பெண்கள் படிக்க முடியல, இந்த உலகத்துல முன்னேறவே முடியலக்கா. இன்னும் 2 போடுக்கா. படிக்கிறவளுக்கு கூட இந்த பேச்சு பேச மாட்டாளுங்க. படிப்பே வராது, பேச்ச பாரு பேச்ச. அண்ணி, நான் உங்க தங்கச்சியை உண்மையிலேயே லவ் பண்றேன் அண்ணி. கல்யாணம் முடிச்சிட்டும் படிக்க வச்சு எப்படியாவது நான் கலெக்டர் ஆக்கிறேன் அண்ணி, கலெக்டர் ஆக்கிறேன். டேய், இதுக்கு மேல என் தங்கச்சியை பத்தி பேசுன உன்னை அடிச்சு நொறுக்கிடுவேன். உன்னை கூட்டு வந்தான் பாரு, அந்த ஆளையும் அடிச்சு நொறுக்கிடுவேன். மரியாதையா ஓடி போயிருங்க. அண்ணி, எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அந்த பொண்ணு கலெக்டர் ஆகிற வரைக்கும் நான் காத்திருப்பேன். இந்த மரத்துக்கடியிலேயே காத்திருப்பேன். சே, என்ன ஒரு புனிதமான காதல். கேட்கவே சங்கட்டமா இருக்கு. யோ ராமா, வாயை பார்த்துட்டே நிக்காத. தோட்டத்துல எருவு மாட்டை கட்டி போட்டிருக்கேன், போய் இழுத்துட்டு வந்து வீட்டுல கட்டுப்போ. வயசுதான் ஆகுது, ஒரு புத்தி கூறும்ல. வீட்டுல இருக்க பொம்பளை பிள்ளையிட்டே காதல சொல்ல எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு வரேன். போடா டேய். அமலாபாலு, அழகா ஒரு பொண்ணு இருந்தாவே இப்படிதான், 1000 பேர் வரதான் செய்வாங்க. நீ படிப்புல கவனம் செலுத்துமா, வா வீட்டுல வந்து படி. சரிக்கா, நான் இங்க இருந்தே படிச்சுட்டு வரேக்கா. வாட் இஸ் யுவர் நேம், வாட் இஸ் யுவர் நேம்? ஐயோ, என் தங்கச்சி எவ்வளவு அழகா இங்கிலீஷ் படிக்கிறா, எங்கன்னே பற்றும் போல. ராமரையா, இந்த திட்டுறாங்களே, யார் அவங்க? ஏய், திட்டினாலே அவதாண்டா என் பொண்டாட்டி. இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டு என் வாழ்க்கையே சின்னார் பின்னம் ஆயிப்போச்சுடா. ஐயோ, இந்த குடும்பத்துல பொண்ணு கட்டினா இந்த குடுமையா படுத்துவாங்க. அப்புறம் சும்மாவா பொண்ணு தரதுனா? பொண்ணு கட்டினா எருவு மாடு நீ தான் மேய்க்கணும், அப்புறம் 4 கழுதை வச்சிருக்காங்க அதை நீ தான் மேய்க்கணும், அப்புறம் 4 குதிரை வச்சிருக்காங்க அதையும் நீ தான் மேய்க்கணும், அதுக்கு பூரா சாணம் அள்ளி போடணும், நைட்டானா அப்படியே கழனி தண்ணியை நீ தான் கலெக்ட் பண்ணி ஊற்றணும். இப்படி ஏகப்பட்ட வேலையெல்லாம் உனக்கு இருக்கு. ஐயோ, இந்த வீட்டில் பொண்ணு கட்டினா இவ்வளோ வேலையா பார்க்கணும்? எவ்வளோ வேலை பார்த்தாலும் உனக்கு பழைய சோறு தான் போடுவாங்க, சுடு சோறு மட்டும் கண்ணிலே கட்ட மாட்டாங்க. பரவாயில்ல, என் காதலுக்கு முன்னாடி இதெல்லாம் நான் பொறுத்துக்கிறேன். டேய், உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. சரிவா, உன் காதலை நான் சேர்த்து வைக்கிறேன். அப்படியே அந்த எருவு மாடு பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, சாணியை கொஞ்சம் அள்ளி போடு, அப்பதான் சேர்த்து வைப்பேன். வா போலாம்.
சரிங்கய்யா கண்டிப்பா எருமாடு பிடிச்சி போலாம். அப்படியே நம்ம சேனலுக்கு மக்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடலாம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. போயிட்டு வர மக்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.